ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் புலாவ். வெஜ் புலாவ்னா நம்ம நிறைய காய்கறிகள்லாம் போட்டு கிடையாது, உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மட்டும் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு புலாவ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு சைடிஷாக ஒரு பருப்பு, அதாவது தால் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பொறுத்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் புலாவ் எப்படி பண்ணாலும் சரி, ஆனால் ஒரு பருப்பு கடையில் வந்து அதில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். முதல்ல நம்ம வந்து புலாவுக்கு தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் சீரகம், 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அடுத்து 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இதில் ஒரு தக்காளி, தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக புதினா மல்லித்தலை, அடுத்து 2 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதில் 100 கிராம் பட்டாணியை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இதில் வேறு மசாலா எதுவுமே நம்ம போட தேவையில்லை, இது மட்டும்தான். இந்த படியில் ஒரு படி அரிசி, அதுக்கு வந்து தண்ணி சேர்த்துருவோம். இதில் 1.5 படி தண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான மசாலா தான் போட்டு நம்ம வந்து தாளித்து விட்டுருக்கோம். இப்போ வந்து அரிசி வந்து நான் இந்த படியில் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன், அதையே ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டோம். ஒரு 2 விசில், ஹை ஃப்ளேம் வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். புலாவ் வந்து ரெடி ஆகட்டும், அதுங்களையும் நம்ம வந்து பருப்பு செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். இதுக்குமே பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம மசாலா தேவையில்லை. பச்சை மிளகாய் வந்து காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க பருப்பு பார்த்திங்கன்னா மசூர் தால் எடுத்திருக்கேன், அது ஒரு 100 கிராம். அதை தான் கழுவி இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். 100 கிராம் அளவுக்கு மசூர் தால் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். பருப்பு போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். தண்ணி ஊற்றிடுவோம். நமக்கு பருப்பு குழம்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வந்து சீக்கிரமே வெந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பருப்பு வந்து நம்ம தாளித்து விட்டுட்டோம், அது வந்து வெந்துட்டு இருக்கட்டும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசூர் தாலில் நீங்கள் ஒரு கடையில் பண்ணிங்கன்னா அது நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த புலாவ் இல்லைன்னா வெஜ் பிரியாணி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தால் நீங்கள் செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 2 கொதியில் வெந்துடும். அந்த மாதிரி தான் இந்த பருப்பு சீக்கிரம். இதெல்லாம் குக்கரில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து வேகட்டும், அதுக்கப்புறமா எடுத்து கடைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பருப்பு வெந்துருச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்து கடையிறதுனாலும் கடைஞ்சிக்கலாம், இல்லை இதே போல் முழுசாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் முழுசாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க புலாவுக்கு கொஞ்சம் கடைஞ்சிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பருப்பை கடைஞ்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து கடைஞ்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் புலாவுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
சூப்பரான ஒரு மசூர் தால் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் முன்னவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இந்த மாதிரி புலாவுக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இன்னும் குறைவாக வேக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதுக்கப்புறமா நம்ம இதில் தாளிக்கவோ எதுவும் வேண்டாம், மல்லித்தலை மட்டும் தூவிட்டு இறக்கிக்கிட்டால் போதும். சூப்பரான ஒரு தால் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம புலாவ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு சிம்பிளான ஒரு புலாவ், மசூர் தால், கடையல். சும்மா லைட்டாக நம்ம தொட்டுக்கிறதுக்கு எப்பயுமே வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அருமையான ஒரு லஞ்ச் மெனு சிம்பிளான முறையில் முடிஞ்சிருச்சு. அருமையான ஒரு டேஸ்ட்டில் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு புலாவும் அப்புறமா ஒரு தால் ஃப்ரைவும் ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.